சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகை ஸ்ரீதேவியின் சொத்தை அவரது கணவர் போனி கபூர் போலி ஆவணங்கள் மூலம் பட்டா பெயர் மாற்றம் செய்ததாக பெண் ஒருவர் புகார் அளித்துள்ளார். 1988 ஸ்ரீதேவி வாங்கிய ஏசியா நிலம் முறையான ஆவணங்கள் இல்லாமல் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக புழுதிவாக்கத்தைச் சேர்ந்த சிவகாமி என்பவர் தெரிவித்துள்ளார். 35 ஆண்டுகளாக பெயர் மாற்றம் செய்ய முடியாமல் இருந்த நிலத்தில் தற்போது போனி கபூர் பட்டா பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக தாம்பரம் தாசில்தாரை 4 வாரங்களில் விசாரணையை முடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தீர்ப்பு வரும் வரை சொத்து விற்பனையை தடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இது எங்களுடைய தாத்தாவுடைய சொத்துக்காக நான் இப்ப வந்திருக்கேங்க. எங்க தாத்தா பேர் MC சம்பந்த முதலியார். 1943 266 ஏக்கர் சோழிங்கநல்லூர் இதுல வாங்கியிருக்காருங்க. அவர் எங்க தாத்தாக்கு 5 பசங்க. அதுல எங்க அப்பா வந்து 2வதா MC சந்திரசேகரன் எங்க அப்பாங்க. 60ல அவர் பாக பிரிவினை பண்ணிட்டாரு. அந்த சொத்தை ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவுன்னு சொல்லி அலாட் பண்ணிருக்காரு. அதுக்கான ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு. 1960க்கு அப்புறமா எங்க பெரிய அத்தைக்கு வந்த பாகத்தை அவங்க 1981ல வித்துட்டாங்க. வித்துட்டு திரும்பவும் அதே சர்வே நம்பர்ல ஃப்ராடுலண்டா 1988ல நடிகை ஸ்ரீதேவிக்கு வித்திருக்காங்க. அது தவறுன்னு தெரிஞ்சு இந்த அம்மா வாங்கியிருக்காங்க. பட்டாவை 35 வருஷம் காலமா அவங்களால பெயர் மாற்றம் செய்ய முடியவில்லை. அவங்க இறந்ததுக்கு பிறகு அவங்களுடைய இறப்பு சான்றிதழ் இல்லாமல், அவங்களுடைய வாரிசு சான்றிதழ் இல்லாமல் போனி கபூர் என்றவர் 2023 ஜனவரி மாதம் போலி ஆவணங்கள் மூலியமா பட்டாவை பெயர் மாற்றம் பண்ணியிருக்காரு. எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் இந்த சொத்தை விற்க கூடாதுன்றதுதான் என்னுடைய கோரிக்கை. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.